ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஜோதிடர் மற்றும் லைஃப் கோச் ஜெயா ரவி மேடம் அவர்கள். வணக்கம் மேம். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன்மா. நீங்க எப்படி? நல்லா இருக்கேன் மேம். குரு பகவான் வந்தாலே மக்கள் ரொம்பவே ஒரு சந்தோஷ நிலை அடைவாங்க. ஏன்னா சனி பயிற்சினால பல விஷயங்களை அவர்கள் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு நிலை இருக்கும். இப்போ இந்த குரு பகவான் அனைத்து மக்களுக்கும் எந்த மாதிரியான நல்ல விஷயங்களை முதல்ல செய்ய இருக்கிறார்? ரொம்ப நல்ல கேள்வி. அதாவது குரு பயிற்சியில இது சிறப்பான குரு பயிற்சி. ஏன்னா உச்ச குரு அப்படிங்கிறது 12 வருஷத்துக்கு ஒரு தடவை வரக்கூடிய விஷயம். இது ரொம்ப அற்புதமான பயிற்சி. ஏன்னா தன்னுடைய அந்த உச்ச வீட்டில் குரு அமரும் பொழுது அவருக்கு ஒரு தனி பவர் அந்த இடத்துல கிடச்சிடுது. இப்போ குரு பகவான் அப்படின்னாலே நம்ம எல்லாத்துக்குமே அவர் தான். நம்மளோட ஜாதக கட்டத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 9 வீடுகளுக்கு அவருடைய ஆளுமை அப்படிங்கிறது இருக்குது. நம்மளுக்கு பணம் வேணுமா, குரு பகவான் தான். குழந்தை வேணுமா, குரு பகவான் தான். கல்யாணம் ஆகணுமா, குரு பகவான் தான். நமக்கு ஏதாவது அதிர்ஷ்டம் வேணுமா, பாக்கியம் வேணுமா, அதுக்கும் குரு பகவான் தான். நம்மளுக்கு ஏதாவது ஆசைப்பட்ட விஷயங்கள்லாம் நிறைவேறணுமா, லாபம் வேணுமா, அதுக்கும் குரு பகவான் தான். ஸோ இந்த 5 பாவங்களையும் அவர் கையில் எடுத்துக்கிறாரு. மேலும் அவர் பார்க்கக்கூடிய பாவங்கள்ங்கிறது 3 பாவம், அப்போ 8. அவர் உட்கார்ந்துருக்கிற பாவம் 9. அப்போ மொத்தம் 12 கட்டத்தில் 9 கட்டத்துக்கு அவருடைய ஆளுமை தான் இருக்குது. ஸோ அவருடைய தயவு இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது. அவர் முழு சுபர் தான். ஜோதிடத்தில் அவருக்கு ஒரு தனி அந்தஸ்து. அவர் யாருன்னா தேவகுரு. குருங்கிறது நம்ம எல்லாரும் தட்சிணாமூர்த்தி அப்படிலாம் சொல்கிறோம். ஆனால் தட்சிணாமூர்த்தி கிடையாது. குரு அப்படின்னாலே ப்ரஹஸ்பதி தான். ஸோ அந்த ப்ரஹஸ்பதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தேவகுரு நமக்கெல்லாம் நல்லதை பண்ண தான் வராரு. ஏன்னா நம்ம ராசி மண்டலத்திலே பார்த்திங்கன்னா, அதாவது மற்ற கிரகங்களை, சூரியன் சந்திரன் இந்த 2 கிரகங்களையும் நம்ம கண்ணால் பார்க்க முடியும் எல்லாருமே. குரு பகவானையும் இரவு நேரங்களில் அவரையும் நம்ம பார்க்க முடியும். இந்த பூமிக்கு அருகாமையில் அவர் வரும்பொழுது நிச்சயமாக ஒரு நல்ல அந்த புவியீர்ப்பு சக்தி இதெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அதுதான் இங்கே வேலை பண்ணுது. ஸோ நம்ம பூமியில் வாழக்கூடிய அத்தனை ஜீவராசிகளுக்கும் அவருடைய கடாட்சம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குது. ஆனாலும் அந்த குரு பகவான் எல்லோருக்கும் நல்லது செய்வாரா அப்படின்னால அங்கே ஒரு கேள்விக்குறி. ஏன்னா எல்லா லக்னங்களுக்கும் அவர் நல்லது செய்வதில்லை. அவர் முழு சுபராக இருந்தாலும் சில லக்னங்களுக்கு அவர் கொஞ்சம் கெட்ட விஷயங்களை பண்ண தான் பண்ணுவார். இருந்தாலும் இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது ஒரு சிறப்பான குரு பயிற்சி. கண்டிப்பாக மேம். ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குது அப்படின்னு ராசி ரீதியாக பார்த்துடலாம். தனுசு ராசினருக்கு, அதாவது ஜூன் 2 குரு பயிற்சி நடக்க இருக்கு. குரு பகவான் எந்த மாதிரியான நல்ல விஷயங்களெல்லாம் தனுசு ராசினருக்கு கொடுக்க இருக்கிறார்? நிச்சயமாக நல்லதெல்லாம் கொடுப்பாரு. ஏன்னா தனுசு ராசி லக்னத்துக்கு குரு பகவானே அதன் வீட்டுக்கு அதிபதி ஆயிடுறார். அவர் போய் 8ஆம் இடத்துல உச்சமடைகிறார். அது தப்பு ஒன்றும் இல்லை. ஏன்னா பொதுவாகவே இந்த தனுசு மீனம் இந்த ராசி லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு அந்த லக்னாதிபதி போய் மறைந்து உச்சம் பெற வேண்டும்னு சொல்லுவாங்க. அப்போ இவர் இயற்கையாகவே இந்த வருஷம் அவர் 8ஆம் பாவத்தில் மறைஞ்சு உச்சம் பெற போகிறாரு. ஸோ கண்டிப்பாக இவர் லக்னாதிபதியாகி அவர் 8ல் போய் உச்சம் அடையும் போது இங்கே சில விஷயங்களில் இவங்களுக்கு சில பிரச்சனைகளை கொடுத்தாலும் கூட இவங்க வேறு ஏதாவது, நான் எப்பவும் சொல்கிற மாதிரி அந்த பாவத்துக்கு உண்டான செயல்களை, இப்போ ஆராய்ச்சி கல்வியில் இருக்கிறவங்க ஆராய்ச்சி பண்ணுறாங்க, இல்லை ஒரு ஜோதிடத்துறை எங்களை மாதிரி ஜோதிடத்துறையில் இருக்கிறவங்கள ரிசர்ச்சாக ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ணாங்க, அந்த மாதிரி கொண்டு போயிட்டோம்னா அந்த பாவத்திற்கு உண்டான அந்த செயலை நம்ம செஞ்சோம்னா அந்த 8க்கு உண்டான கெட்ட விஷயங்கள் நமக்கு வராமல் இருக்கும். இல்லை எங்களுக்கு அந்த மாதிரிலாம் ஒன்றும் சந்தர்ப்பமே இல்லை அப்படின்னா 8 அப்படிங்கிறது என்ன, ஆயுள் ஸ்தானம். அதுவே என்ன சொல்கிறோம், இந்த மரணம் போன்ற சம்பவங்கள்லாம் இப்போ பக்கத்தில் வீட்டு பக்கத்துலேயோ இல்லை நம்ம சொந்தக்காரங்க யாருக்கு வீட்லேயாவது மரணம் அப்படிலாம் ஒரு சம்பவம் நடந்தால் அவங்களுக்கு போய் நம்மளால் ஆன உதவி பண்ணுறது, அந்த மாதிரியான விஷயங்கள் கூட பண்ணலாம். ஏன்னா 8ஆம் பாவம் அப்படிங்கிறது அந்த ஆயுள் ஸ்தானம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ சந்திரன் அப்படிங்கிறவர் நம்மளுடைய உணர்ச்சிகள் அப்படிங்கிற மாதிரி அதோட தொடர்பு கொள்றதுனால ஒருத்தருடைய கஷ்டத்தில் போய் நம்ம பங்கெடுத்துக்கிட்டு அவங்களுக்கு ஒரு ஆறுதலாக சொல்கிறது, அவங்களுக்கு ஒரு உதவியாக இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணோன்னா நமக்கு வரக்கூடிய அந்த கெட்ட விஷயங்கள் நம்மளை விட்டு விலகும். ஸோ இது மாதிரியான என்ன சொல்கிறது, சின்ன சின்ன விஷயங்களை அந்த பாவத்துலேருந்தே நம்ம எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம்னா சில கெட்ட விஷயங்களை அவாய்ட் பண்ணலாம். சரி, அவர் 8ல் உட்காந்துருக்கார், தட்ஸ் ஓகே, பரவாயில்ல. இப்போ 4ஆம் அதிபதியாகி அவர் 8ல் உட்காந்துருக்கார் இல்லையா, அப்போ என்ன ஆகும், 4ங்கிறது வண்டி வாகனம் சொல்கிறோம், 8ங்கிறது விபத்து.
அப்போ இவங்க வண்டியில் போகும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும், கேர்ஃபுல்லாக இருக்கணும். நைட் டிரைவிங்லாம் அவாய்ட் பண்ணணும், ரொம்ப ஸ்பீடாக போகக்கூடாது. அதே மாதிரி மலை பிரதேசங்களுக்கு போகும்போதெல்லாம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ இது மாதிரி சில முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. அதுக்குன்னு இந்த 1 வருஷம் வண்டியே ஓட்டக்கூடாதான்னா அப்படி கிடையாது. இப்போ உங்களோட சுய ஜாதகத்தில் சப்போஸ் உங்களுடைய தசா புக்தி உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்குது அப்படின்னா இது பார்த்து பயப்பட வேண்டாம். பட் இருந்தாலும் ஒரு காஷன் அப்படிங்கிறது நம்ம சொல்லணும். ஒரு ஜோதிடராக நம்ம இது மாதிரி ஒன்று சொன்னால் அவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருப்பாங்க. ஸோ அது மாதிரி இருந்துக்கணும். அதே மாதிரி இவங்களுக்கு வந்து இந்த 8ல் உட்காந்து அவர் எந்த பாவத்தை பார்க்க போகிறாருன்னா 12ஆம் பாவத்தை பார்க்குறாரு. அதுவும் அகெயின் விரயஸ்தானம் தான். அப்போ 8ஆம் அதிபதி 8ல் போய் உட்காந்து லக்னாதிபதி 8ல் உச்சமடைந்து அவர் 12ஆம் பாவத்தை பார்க்கும்போது விரயங்களை ஜாஸ்தி பண்ணுவார். அப்போ அதை நம்ம சுப விரயமாக மாற்றிக்கணும். அது மாதிரி தான் பண்ண முடியும். ஆனாலும் இந்த தனுசுக்கு வந்து என்னதான் லக்னாதிபதியாக இருந்து அவர் உச்சம் பெற்றாலும் கூட கொஞ்சம் இந்த பெயர்ச்சி வந்து ரொம்ப ஓஹோன்னு சொல்ல முடியாது. பட் நார்மலாக இருக்கும். அதுக்கு ரொம்ப மோசமும் கிடையாது. ஏன்னா அவர் 2ஆம் பாவங்கிற தனஸ்தானத்தையும் பார்க்க போகிறாரு. ஸோ திடீர்னு அவங்களுக்கு பணம் எதிர்பார்க்காம வரும். அது மாதிரி வருமானம் வந்து கொண்டே இருக்கும். அதில் எந்த இதுவும் இல்லை, சந்தேகமும் இல்லை. 4ஆம் பாவங்கிற சுகஸ்தானத்தையும் பார்க்க போகிறாரு. அப்போது இவங்க வீடு வாசல் வாங்கணும், அது இல்லை வீடு கட்டணும், நம்மளே சொந்தமாக கட்டணும்னு அப்படிலாம் ஐடியா இருக்கிறவங்க இந்த பீரியடில் அதெல்லாம் பண்ணிக்கலாம் அவங்க. ஸோ இது சிறப்பாக தான் இருக்கும். எதுவும் பெருசாக மேஜராக நம்ம வந்து இங்கே ஒரு கஷ்டம் அப்படின்னு சொல்லலை. எங்கே ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம சொல்கிறோம். ஈவன் குழந்தைங்க கூட இப்போ நீர்நிலைக்கெல்லாம் போனாங்கன்னா அங்கெல்லாம் வாட்டர் கேம்ஸ் எல்லாம் இருக்குல்ல, இந்த மாதிரி தீம் பார்க்ஸ்லாம் போகிறாங்க, அங்கெல்லாம் இந்த வாட்டர் கேம்ஸ் எல்லாம் அந்த மாதிரி இடங்களில் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா இப்போ சமீபத்தில் கூட நம்ம நிறைய இந்த மாதிரி வாட்டர் இதெல்லாம் பார்த்துருக்கோம், ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம். போட்டில் போய் பரிசலில் போகிறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இவங்க அவாய்ட் பண்ணுறது நல்லது இந்த 1 வருஷ காலம். தனுசு ராசியினர் வந்து தொடர்ந்து இந்த கடன் தொல்லையால் நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க. அதுலேருந்து விடுவிக்கக்கூடிய காலமாக இந்த காலங்கள் அமையுமா? கடன் தொல்லை எல்லாம் விடுவிக்கலாம். பட் என்னென்னா ஒரு கடனை அடைக்க இன்னொரு கடன் வாங்கக்கூடாது. அந்த கடனை வந்து இவங்க மெதுவாக சேமிப்பு, கொஞ்சம் நிறைய சேமிப்புங்கிற ஒரு பழக்கமும் இவங்களுக்கு வரணும். ஏன்னா இவங்களுக்கு இப்போ வந்து இந்த 12ஆம் இடத்தை குரு பார்க்கும்போது அது காலச்சக்கரத்துக்கு 8ஆம் இடம் இல்லையா? அப்போ ஏதோ ஒரு வீண் செலவு வெட்டி செலவு இவங்களுக்கு வரதான் வரும். அதை வந்து இவங்க மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப கேர்ஃபுல்லாக பிளான் பண்ணணும். அதே மாதிரி கடன் வாங்கினாலும் நம்ம தகுதிக்கு மீறி வாங்கக்கூடாது. நம்மளுக்கு ஒரு தகுதின்னு நம்மளுக்கு இருக்கும், அது நமக்கு தெரியும். அதுக்குள்ளே நம்ம வந்து வச்சுக்கணும், அதுக்கு மேலே போகக்கூடாது, அகலக்கால் வைக்கக்கூடாது. இவர்கள் எந்த தெய்வத்தை வழிபட்டால் சிறப்பாக இருக்கும்? இவங்களுக்கும் சிவபெருமான வழிபடலாம். அதுவும் வியாழக்கிழமை தோறும் ஆலயங்கள் சென்றால் இவர்களுக்கு மிகவும் சிறந்த பலன்கள் கிடைக்கும். நீங்கள் வந்து ஆரம்பத்திலேயே சொன்னது என்ன அப்படின்னா 12 ராசியினருக்கும் வந்து ஒரே வேண்டுதல் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வந்து தெய்வ வழிபாடை மேற்கொண்டால் இந்த குரு பயிற்சியில் அவர்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அது என்ன தெய்வ வழிபாடு அப்படின்றதையும் சொல்லிடுங்க. அந்த ரகசியத்தையும் சொல்லிடுறேன். அதாவது நான் அந்தந்த ராசி லக்னத்துக்கு ஒரு தெய்வம் சொன்னேன், அது பண்ணுங்க, அது எப்பவும் பண்ணுறது பண்ணிட்டுருங்க. ஆனால் இந்த குரு பயிற்சி ரொம்ப சிறப்பான குரு பயிற்சின்னு நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இது 12 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் இந்த உச்ச நிலைக்கு அவர் வரார். அப்போ இந்த கடகம்ங்கிறது என்ன, மோட்ச ராசி. இங்கே வந்து குரு பகவான் இதை வந்து என்ன சொல்கிறாங்க, தாயார் ஸ்தானம்னு சொல்கிறாங்க. இங்கே தான் தாயாரோட கருவறை அப்படிங்கிறதும் இந்த கடகம் தான். அப்போ அந்த தாயாரோட கருவறையில் இருக்கிற குழந்தைக்கு உயிர் நாடி துடிப்பை கொடுக்குறவரே குரு பகவான் தான். அந்த குழந்தைக்கு மட்டும் இல்லை, மனித பிறவிக்கு மட்டும் இல்லாமல் எல்லா ஜீவராசிகளுக்கும் அந்த உயிர் துடிப்பு அப்படிங்கிற விஷயத்தை கொடுக்கறதே குரு பகவான் தான். அப்போது அவரை ஜீவகாரகன்னு நம்ம சொல்கிறோம். இப்போ அப்படிப்பட்ட ஒரு நிலையில் அந்த குரு பகவான் வந்து இங்கே அமரும் இந்த இடம் ரொம்ப சிறப்பான இடம். அதுலேயும் இந்த பூச நட்சத்திரம் அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பான ஒரு நட்சத்திரம். பெரிய பெரிய மகான்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தான் இருப்பாங்க. 13 நாயன்மார்கள், அது மாதிரி பெரிய பெரிய மகான்கள், அவங்களுடைய நட்சத்திரம்லாம் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி பூசம் தான் இருக்கும். ஸோ ராமலிங்க அடிகளார் அவங்கள்லாம் வந்து சமாதி நிலை அடைஞ்சது இந்த பூச நட்சத்திரத்தில். ஸோ அப்படிப்பட்ட ஒரு சிறந்த இந்த நட்சத்திரத்தில் குரு பகவான் சஞ்சாரிக்கும் பொழுது இது ஒரு சிறப்பான கடகம் என்பது ரொம்ப அதி உன்னதமான ஒரு ராசி. இது வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா இந்த பூமியை வந்து தாங்கி பிடிக்கிறதே இந்த கடக ரேகையும் மகர ரேகையும் தான் சொல்லுவாங்க. இந்த 2 ரேகை ரொம்ப முக்கியமான இடங்கள்.
ஸோ அதனால் இந்த இடத்துல வந்து நம்ம யாரை வழிபட்டால் சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகான்கள், சித்தர்கள், இந்த மாதிரி ஜீவ சமாதி அடைந்த இவர்கள்லாம், இந்த பெரிய பெரிய மகான்களை போய் வழிபடுறது அப்படிங்கிறது இந்த குரு பயிற்சிக்கு ரொம்ப சிறப்பான வழிபாடு. இது எல்லா லக்னம் ராசியில் பிறந்தவர்களும் இது செய்யலாம். ஏன்னா இங்கே வந்து மகான்கள் தான் வந்து நமக்கு தெய்வத்தினுடைய தூதுவர்கள் அப்படின்னு சொல்கிறோம். அவங்க மனசு வச்சா தெய்வத்துக்கிட்டே போய் ரெக்கமெண்ட் பண்ணலாம், இவங்களுக்கு வந்து நல்லது பண்ணுங்க, இவங்க ரொம்ப நல்லவங்க அப்படின்னு அவங்க சொன்னால் தெய்வம் இறங்கி வந்து கேட்கும். ஸோ அதனால தான் இந்த குரு பயிற்சிக்கு ஸ்பெஷலாக எல்லாருமே மகான்கள் வழிபாடு, சித்தர்கள் வழிபாடு பண்ணுங்க. உங்களுக்கு ரொம்ப நல்ல ஒரு யோகத்தை வந்து அள்ளி கொடுப்பாங்க இந்த மகான்கள் அப்படின்னு சொல்லி எல்லா லக்னம் ராசியில் பிறந்தவர்களும் இந்த குரு பயிற்சியினால் உன்னதமான பலனை பெற்று சந்தோஷமாக இந்த வருடத்தை கழிக்க வேண்டும் என்பது என்னுடைய பிரார்த்தனை. கண்டிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாருக்குமே ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு நம்புவோம். மக்களும் வந்து சிறப்பாக இருப்பாங்க. கண்டிப்பாக இதே மாதிரி வேறொரு பதிவில் உங்களை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நன்றி.